வாழிய செந்தமிழ், வாழ்க நற்றமிழர், வாழிய பாரத மணித்திருநாடு. பாரத மணித்திருநாடு நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நாம் சோ அன்று சொன்னது என்ற தொடரை பார்த்து கொண்டு அவரது எழுத்துக்களை அசை போட்டுக் கொண்டிருக்கிறோம். அந்த வரிசையில் இன்று 1/12/1987 துக்ளக் இதழில் இடம்பெற்ற கேள்வி பதில்கள் இடம்பெறுகின்றன. முதல் கேள்வி: தமிழன் தூங்காமல் இருக்க வேண்டும், தமிழன் தனது உரிமைகளை இழக்கக்கூடாது என்று மலேசியாவில் கருணாநிதி பேசியிருக்கிறாரே. சோவின் பதில்: தமிழனை எப்படி பிப்பாக்கெட் அடிக்கலாம் என்றே மற்ற அனைவரும் சதா சர்வ காலமும் திட்டமிட்டு வருவது போல இவர் பேசுகிறார். இரு கழகங்களின் ஆட்சி தமிழனிடம் எதை விட்டு வைத்திருக்கிறது மற்றவர்கள் பிப்பாக்கெட் அடிக்க என்று? இரு கழக ஆட்சியில் தமிழன் இழந்தது ஏராளம் என்பதை சுட்டிக்காட்டுகிறார். கழகங்களுக்கு மாற்றாக ஒரு கட்சி ஆட்சி உருவாக வேண்டும் என்பதை சுட்டிக்காட்டுகிறார். தீவிரவாத பிரபாகரனுக்கும் மிதவாத அமிர்தலிங்கத்திற்கும் உள்ள ஒற்றுமை வேற்றுமை யாது? சிங்கள இராணுவத்தின் அட்டூழியம் உச்சகட்டத்தில் இருந்தபோது இருவருமே இந்தியாவுக்கு வந்துவிட்டவர்கள். இனி இந்தியா தலையிடாமல் இருக்காது என்ற நிலை தோன்றத் தொடங்கியவுடன் இலங்கைக்கு திரும்பியவர் பிரபாகரன். அப்போதும் இங்கேயே தங்கியவர் அமிர்தலிங்கம். தன்னுடைய பாதுகாப்புக்கு பலத்த ஏற்பாடு வைத்திருப்பவர் பிரபாகரன், பாதுகாப்புக்கு வழி இல்லாதவர் அமிர்தலிங்கம். தூக்கு தண்டனை என்ற பெயரில் பிரபாகரன் விடுத்துள்ள கொலை மிரட்டலை எதிர்நோக்க வேண்டிய நிலையில் உள்ளவர் அமிர்தலிங்கம். அந்த மாதிரி அவசியம் இல்லாதவர் பிரபாகரன். என் ஆட்சியே நடக்க வேண்டும், ஜனநாயகம் என்பது கிடையாது என்பவர் பிரபாகரன். ஜனநாயகத்தில் நம்பிக்கை உள்ளவர் அமிர்தலிங்கம். தன்னை ஏற்காதவர்களை கொன்று விடுபவர் பிரபாகரன். தன்னை ஏற்காதவர்களை அரசியல் ரீதியாக சந்திக்க தயாராக இருப்பவர் அமிர்தலிங்கம். சிங்கள வெறியினாலும் தமிழகத்தின் தவறான அணுகுமுறையினாலும் வளர்க்கப்பட்டவர் பிரபாகரன். இவைகளினால் பெரிதும் பாதிக்கப்பட்டவர் அமிர்தலிங்கம். தமிழகத்திலேயே நடைபெற்ற 5வது உலகத்தமிழ் மாநாட்டை புறக்கணித்த கருணாநிதி இம்முறை அதே மாநாட்டில் கலந்து கொள்ள மலேசிய தலைநகரான கோலாலம்பூருக்கு சென்றது ஏன்? காரணம் தமிழ் அல்ல, எம்ஜிஆர். அடுத்த கேள்வி: தங்களது புகைப்படம் ஹிந்து வகுப்புவாத பத்திரிகையான விஜயபாரதத்தில் ஹிந்து முன்னணி தலைவர் ராமகோபாலனுடன் வெளிவந்திருப்பதை பார்த்தேன். இதன் மூலம் தாங்களும் ஒரு ஹிந்து வகுப்புவாதியே என குற்றம் சாட்டுகிறேன், பதில் சொல்லவும். சோவின் பதில்: ராமகோபாலன் பேச்சுக்கள், கருத்துக்கள் ஆகியவற்றில் நான் ஏற்பவையும் உண்டு, ஏற்காதவையும் உண்டு. ஆனால் அவருடைய மனோதிடத்தை பெரிதும் நான் மதிக்கிறேன். அவர் எனது நண்பர்களில் ஒருவர். அவருடைய சஷ்டியப்த பூர்த்தி நிகழ்ச்சிக்கு நான் போக முடிந்தது பற்றி எனக்கு பரிபூர்ண திருப்தி. திமுக, அஇஅதிமுக, திக, காங்கிரஸ் இப்படி பலதரப்பட்ட ஈடுபாடு உள்ளவர்கள் வீட்டு திருமண நிகழ்ச்சிகளில் நான் கலந்து கொண்டிருக்கிறேன். உடனே எனக்கு அந்தந்த லேபிள்களை குத்துவீர்களா? அரசியல் மற்றும் பொதுவாழ்வு பிரச்சனைகள் காரணமாக எனது நட்புகளையும் சுதந்திரத்தையும் இழக்க நான் தயாராக இல்லை. இலங்கை தமிழர்களின் மீது இந்திய இராணுவம் இனப்படுகொலை நடத்துகிறது என்று பிரேமதாசா கூறியுள்ளாரே. சோவின் கிண்டலான பதில்: தமிழ் உணர்வு கொண்டவர், தமிழ் இன பற்று உள்ளவர். உலகத்தமிழ் மாநாட்டில் தமிழர்கள் விழித்திருக்க நான் தூங்காது இருக்கிறேன் என்று கலைஞர் பேசியதை பற்றி என்ன நினைக்கிறீர்கள்? சோவின் பதில்: அரசியல்வாதிகள் சார்பில் கருணாநிதி கன்ஃபஸ் செய்திருக்கிறார். ஆபத்துக்கள் உறங்காத வரையில் மக்கள் விழித்திருக்க வேண்டியதுதான். தொல்லைகள் தூங்க போனால்தான் மக்கள் கொஞ்சம் நிம்மதியாக உறங்க முடியும் என்பதை அவர் பேச்சில் சொல்லியிருக்கிறார் என்று கிண்டல் செய்திருக்கிறார். அடுத்த கேள்வி: கருணாநிதி கேட்ட திராவிட நாடு போராட்டத்திற்கும் பிரபாகரன் கேட்கும் தமிழீழ போராட்டத்திற்கும் உள்ள வேறுபாடு என்ன? காமெடிக்கும் டிராஜடிக்கும் உள்ள வேறுபாடு. தற்போது போபஸ் விவகாரம் எந்த நிலையில் உள்ளது? பள்ளம் தயாராகி கொண்டிருக்கிறது, புதைக்க வேண்டியதுதான் பாக்கி. நாடாளுமன்றத்தில் ஆலடி அண்ணா பேசியது அவரது சொந்த கருத்து, அஇஅதிமுகவின் கருத்தல்ல என்று எம்ஜிஆர் கூறியுள்ளாரே. எம்ஜிஆரின் அனுமதி இல்லாமல் அக்கட்சியினர் யாரும் சொந்த கருத்தை வெளியே சொல்வது இல்லை என்பது ஊரறிந்த விஷயம். அடுத்த கேள்வி: பிரபாகரன் பதவி வெறி உள்ளவர் என்று கூறுகிறீர்களே, ஆனால் பலர் அவரை பதவியேற்க அழைத்து மறுத்து விட்டாரே. பதவி வெறி உள்ளவர் என்றால் மறுத்து இருப்பாரா? சோவின் பதில்: மகாராஜா பதவியை எதிர்பார்ப்பவர் மந்திரி பதவியை ஏற்க மறுத்தால் அவர் பதவி ஆசை அற்றவர் என்று அர்த்தமாகுமா? அடுத்த கேள்வி: திமுகவினர் கருணாநிதியை நம்புவதற்கும் அஇஅதிமுகவினர் எம்ஜிஆரை நம்புவதற்கும் உள்ள வேறுபாடு என்ன?
திமுக என்ற கட்டிடத்திற்கு ஒரு திறமையுள்ள பராமரிப்பாளர் கருணாநிதி. அவரிடம் அப்பொறுப்பு இருக்கும் வரை சிறிய பழுதுகள் வந்தாலும் பெரிய விரிசல்கள் வராமல் பார்த்து கொள்வார் என்ற நம்பிக்கை அவருடைய கட்சியினருக்கு இருக்கிறது. அஇஅதிமுக என்ற கட்டிடத்துக்கு அஸ்திவாரம் எம்ஜிஆர். அவர் ஒதுங்கினால் கட்டிடமே சாய்ந்து விழும் என்ற அச்சம் அவருடைய கட்சியினருக்கு இருக்கிறது. அகில இந்திய ரீதியில் ஜனதா கட்சி நல்ல ஒப்பந்தமான இந்திய இலங்கை ஒப்பந்தத்தை ஏற்க மறுப்பது ஏன்? ஆளும் கட்சி எதை செய்தாலும் எதிர்ப்பதுதான் எதிர்க்கட்சிகளின் கடமை என்ற தவறான அணுகுமுறை. 6வது உலகத்தமிழ் மாநாட்டை பகிஷ்கரித்ததன் மூலம் தமிழ் கலாச்சாரத்தை தமிழ்நாட்டு முதல்வர் புறக்கணித்து விட்டாரே. உலகத்தமிழ் மாநாட்டுக்கு முதல்வர் போகாததன் உண்மை காரணம் தெரியவில்லை. தான் சரியாக நடத்தப்படவில்லை என்று அவர் நினைக்கும் வகையில் ஏதாவது நடந்ததோ என்னவோ தெரியாது. தமிழ் கலாச்சாரத்தை பொறுத்தவரையில் இப்போது அது இருவகைப்பட்டது. எம்ஜிஆரை பரிபூர்ணமாக வெறுத்து கருணாநிதி சொல்வதையெல்லாம் ஆமோதிப்பது ஒரு வகை தமிழ் கலாச்சாரம். கருணாநிதியை அடியோடு வெறுத்து எம்ஜிஆரை கண்மூடித்தனமாக ஆதரிப்பது 2வது வகை தமிழ் கலாச்சாரம். இந்த 2 வகையில் ஒன்றிலும் சேராதவர்கள்தான் தமிழ் கலாச்சாரம் அற்றவர்கள். இந்த 2ல் 2வது வகைப்படி பார்த்தால் தமிழ் கலாச்சாரத்தின்படிதான் முதல்வர் நடந்து கொண்டிருக்கிறார். அடுத்த கேள்வி, கருணாநிதியின் மனித சங்கிலி போராட்டத்திற்கும் எம்ஜிஆரின் போர் நிறுத்த தந்தி வேண்டுகோளுக்கும் இடையே உள்ள வேறுபாடு என்ன? எங்கோ தெரியும் பதவியை அடைய சங்கிலியை பிடித்து முன்னேற திமுக முயன்ற கதை ஒன்று. இருக்கும் பதவியை சரியாமல் தடுத்து நிறுத்த அஇஅதிமுக போட்ட பிரேக் மற்றொன்று. அடுத்த கேள்வி, கம்யூனிஸ்டுகளை பாராட்டிய ஸ்டோ. வலது இடது கம்யூனிஸ்டுகள் இரண்டும் ஒரே நேரத்தில் இந்திய இலங்கை ஒப்பந்தத்தை ஆதரித்து பேசுவது உங்களை வியப்பில் ஆழ்த்துகிறதா? இல்லை. பஞ்சாப் பிரச்சனையில் கூட கம்யூனிஸ்டுகள் நாடு பிளவுபடும் வாய்ப்புகளை கடுமையாக எதிர்த்து வந்திருக்கிறார்கள். கெய்சிங் விஷயத்திலும் அப்படியே. இலங்கை பிரச்சனையை பயன்படுத்தி இங்கே பிரிவினைவாத பிரச்சாரம் செய்யப்படுவதையும் எதிர்க்கிறார்கள். இம்மாதிரி விஷயங்களில் கம்யூனிஸ்ட் கட்சிகளின் தெளிவு பாராட்டுக்குரியது. வன்னியர் பிரச்சனையில் முதல்வரின் நீண்ட மௌனம் எதை காட்டுகிறது? கருணாநிதி தான் எங்கள் முதல் எதிரி என்று ஏற்கனவே அவர்களுடைய தலைவர் பிரகடனம் செய்திருப்பதால் அவர்களுடைய கோரிக்கைகளை எம்ஜிஆர் கவனிக்கும் வாய்ப்பு உண்டு. தமிழன் சாவுக்கு அஞ்ச மாட்டான், காரணம் இல்லாமல் சாக மாட்டான் என்று கருணாநிதி கூறியுள்ளாரே. சாவுக்கு அஞ்ச மாட்டான் என்பதற்கு உதாரணம் 1/2 மணி நேர 1 மணி நேர உண்ணாவிரதங்கள். காரணம் இல்லாமல் சாக மாட்டான் என்பதற்கு உதாரணம் கருணாநிதியின் ஒரு நாள் கைதுக்கு 9 பேர் தீக்குளித்து பொசுங்குவது. கடைசி கேள்வி, எளிமை, ஒழுக்கம், வாய்மை இவற்றுக்கு அரசியலில் நல்ல உதாரணமாக யாரை சொல்வீர்கள்? சோவின் பதில் பலர் இருக்கலாம். நான் பார்த்த வரையில் மது தண்டவதே எல்கே அத்வானி. இத்துடன் அவரது கேள்வி பதில் பகுதியை நிறைவு செய்கிறார். சோ அன்று சொன்னது தொடரை தொடர்ந்து கேட்க பாரதமணி திருநாடு சேனலை தொடருங்கள் என்று உங்களை அன்போடு கேட்டுக்கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம், ஜெய்ஹிந்த்.